நீங்க ChatGPT, Gemini, Claude எந்த ஒரு AI டூல் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இருக்கிற ஒரு காமனான பிரச்சனை என்னவா இருக்கும்னா, நான் ஒரு சாட்ல வந்து எனக்கு எப்படிலாம் அவுட்புட் வேணும், என்னோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து பெருசா மெசேஜ் பண்ணி Claude கிட்டயோ ChatGPTயோ சொல்றேன். அதே ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப போய் அந்த சேம் கான்டெக்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டா அது சஞ்சய் ராமசாமி மாதிரி பிஹேவ் பண்ணுதுங்கிறதா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த பிரச்சனைக்கு Claudeோட சொல்யூஷன் தான் ஸ்கில்ஸ். ஒருவேளை உங்களுக்கு Claudeனால என்னன்னு தெரியல, இல்லை இப்பதான் நீங்க அந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க அப்படின்னா, நான் Claude பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லைக் அக்கௌண்ட் கிரியேஷன்ல இருந்து எப்படி அதை எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணலாம்னு எல்லாமே கவர் பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா தெளிவா புரியும். ஓகே, கமிங் பேக் டு த பாயிண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு ரெசுமே கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். நீங்க நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான். அதனால ஸோ நீங்கள் ஒரு சாட்ல போய் என் பேர் இது, நான் வந்து BE ஃபைனல் இயர் CSE ஸ்டூடெண்ட், நான் வந்து இப்போ வந்து IT கம்பெனி ஜாப்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் தான் என் ஸ்கில்ஸ், இதெல்லாம் தான் வந்து நான் பண்ண ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ரொம்ப நீளமாக ஒரு மெசேஜை போட்டு Claude கிட்ட சொல்லிடுறீங்க. அதுவும் வந்து அந்த இன்புட்லாம் வாங்கிட்டு நீங்கள் திரும்ப உங்ககிட்ட ஃபீட்பேக் வாங்கி சூப்பராக ஒரு ரெசுமே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருது. இப்போ திரும்ப ஒரு 10 நாள் கழிச்சு நீங்கள் இன்னொரு சாட்ல போய் எனக்கு இன்னொரு ரெசுமே வேணும், என்னோட டீட்டெயில்ஸ் வச்சு கொடு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து அப்படியே எக்ஸாக்டா அந்த முன்னாடி இருந்த டீட்டெயில்ஸ்லாம் ஞாபகம் வச்சு கொடுக்குமா அப்படின்னா கிடையாது. ஆமா, நீங்க யாரு? ஐயோ, என்னாச்சு இவனுக்கு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? ஏன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து Claudeோட மெமரியில சேவ் ஆகும். நீங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே Claude வந்து ஞாபகம் வச்சுக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ரிப்பரேட்டிவான டாஸ்க்குக்கெல்லாம் Claude ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க பயன்படுத்தலாம். Claude ஸ்கில்ஸ்னா என்னன்னா, இட்ஸ் பேசிக்லி சேவ்டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க உங்க ரெசுமே கிரியேட் பண்றதுக்காக ஒரு Claude ஸ்கில்ஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷனை திரும்ப கொடுத்து ஓவர்வெல்ம் ஆகாம Claude வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிச்சு பார்த்துட்டு அழகா வந்து உங்களுக்கு ஒரு ரெசுமே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் அக்ராஸ் சாட்ஸ் உங்களோட அவுட்புட்டுமே கன்சிஸ்டன்டா இருக்கும். இன்னும் ஒரு குட்டி உதாரணத்தோட சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நீங்க இன்டர்ன் ஹையர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து நீங்க என்ன ஃபார்மேட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது எதுவுமே தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட கேட்டு கத்துக்கிட்டு செகண்ட் டே தேர்ட் டேல இருந்து அவங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி Claude வந்து ஃபர்ஸ்ட் டே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் உங்ககிட்ட வாங்கிட்டு போக அந்த ஸ்கில்ஸை வச்சுட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இது வந்து ஃப்ரீ பிளான்லேயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க ப்ரோக்கு காசு கட்டணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களோட Claude செட்டிங்ஸ்ல கோட் எக்ஸிகியூஷனை மட்டும் நீங்க ஆன் பண்ணி வச்சாலே போதும். ஓகே, இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ரெசுமே கிரியேட் பண்றதுக்கான ஸ்கில்ல கிரியேட் பண்ண போறோம். ஏன்னா நீங்க முக்கால்வாசி பேர் ஏதோ ஸ்டூடெண்டா இருப்பீங்க, இல்ல ஒரு ஃப்ரெஷரா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்கிற ஒரு கொஸ்டின் இதுதான். So I will show you guys how you can create your own resume builder skill and use it for creating your resumes going on. Okay, done. So first வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, settings போய் code execution டைப் பண்ணுங்க. ஓகேவா? code execution file creation டைப் பண்ணிட்டு, இது ஒருவேளை உங்களுக்கு வந்து டிசேபிளா இருந்துச்சுன்னா அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. This will help you create more skills. அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பிளஸ் ஐக்கன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்கில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இங்க யூ கேன் கோ அண்ட் கிரியேட் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ மேனேஜ் ஸ்கில்ஸ்ல ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஸ்கில்ஸ்லாம் போய் நீங்க வந்து டெலீட் பண்ணணுமோ எடிட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கில் கிரியேட்டருங்கிறது வந்து என்னன்னா, Claudeோட ஒரு ஸ்கில். அது வந்து மற்ற ஸ்கில்ஸ் இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக Claude கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஸ்கில். ஓகே, நவ் மூவிங் ஆன். நான் வந்து இப்போ ஆட் ஸ்கில் கொடுக்குறேன். ஆட் ஸ்கில் கொடுத்துட்டு நான் பார்த்தேன்னா ஆல்ரெடி நிறைய இன்பில்ட்டா Claudeலயே நிறைய ஸ்கில்ஸ் அவைலபிளா இருக்கு. அதெல்லாம் எனக்கு காட்டுது. இது மேபி எனக்கு வேணும்னா நான் இதெல்லாம் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து லேர்ன் ஒரு ஸ்கில் இருக்கு, ஜிஃப் கிரியேட்டர் ஒன்று இருக்கு, கேன்வாஸ் டிசைன் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கு, பிராண்ட் கைட்லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க ஃப்ரீ டைம்ல. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு புது ஸ்கில்லை கிரியேட் பண்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் காட்டுறேன். செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்கில்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனுக்கு நீங்க வந்துருவீங்க. இந்த ஸ்க்ரீன் நீங்க வந்தப்பறம் என்ன பண்ணணும்னா, இந்த பிளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கில் கொடுத்துருங்க. இந்த கிரியேட் ஸ்கில் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும் பேசிக்கா. ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் வித் Claude, இன்னொன்று வந்து ரைட் ஸ்கில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்னொன்று வந்து அப்லோட் ஸ்கில். இப்போ ரைட் ஸ்கில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் என்னன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஸ்கில் என்ன பண்ணணும்னு ரொம்ப தெளிவா தெரியும். நீங்க ஆல்ரெடி ப்ராம்ப்ட்லாம் எடுத்து வச்சிட்டீங்கன்னா நீங்க டைரக்டா ஸ்கில் நேம் போட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துடலாம். இல்ல இஃப் யூ நீட் Claude's ஹெல்ப் டு கெட் பெட்டர் ப்ராம்ப்ட்ஸ்னா நீங்க வந்து கிரியேட் வித் Claude கொடுத்து போய்க்கலாம். ஓகே,
அப்லோட ஸ்கில் வந்து எந்த மாதிரி டைம்ல நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நீங்க ஸ்கில் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய நீங்க கிட்ல போட்டீங்க அப்படின்னா வந்து ஹியூமனைசர் நானே ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், UI UXக்கு தனியா ஸ்கில் இருக்கு, மார்க்கெட்டிங்க்கு ஸ்கில் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் ஆல்ரெடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி GitHubல போட்டு வச்சிருக்காங்க. நீங்க கிளாட் ஸ்கில்ஸ்ன்னு தேடினாலே வரும். மேபி அதுல இருந்து நீங்க டைரக்டா வந்து ஒரு MD ஃபைல டவுன்லோட் பண்ணி நீங்க அப்லோட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து நீங்க அப்லோட ஸ்கில்னு கொடுத்து அந்த ஃபைலை டைரக்டா அப்லோட் பண்ணிடலாம். MD ஃபைல்லாம் என்ன அதெல்லாம் வந்து நான் போக போக கவர் பண்றேன். ஓகேயா? ஸோ இப்போ கிரியேட் ஸ்கில் கொடுத்துட்டு கிரியேட் வித் கிளாட்னு நான் கொடுத்துட்றேன். அதுவே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுருச்சு. இப்போ நான் என்டர் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ லவ் டு ஹெல்ப் யூ கிரியேட் ஸ்கில், லெட் மீ ஃபர்ஸ்ட் செக் த ஸ்கில் கிரியேட்டர் டாக்குமெண்டேஷன். அதோட ஸ்கில் கிரியேட்டர் ஸ்கில் இருக்கு இல்லையா, கிளாட் கிட்ட வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்குன்னே ஒரு இன்பில்டா ஒரு ஸ்கில் இருக்கு. ஸோ அந்த ஸ்கில் தான் இப்போ கிளாட் செக் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அது வந்து நம்ம கிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும். எந்த மாதிரி நமக்கு வந்து அந்த ஸ்கில் வேணும், எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம்ட்டு. What problem should this skill solve? When should this skill trigger? What's the expected output? Should we test this with example cases? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கிளாட் கேட்டிருக்கு. நான் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ChatGPTல போட்டு ஒரு ப்ராம்ப்டை எடுத்து வச்சுட்டேன். ஸோ பேசிக்கலி இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுல வந்து அந்த ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸ், கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் இருக்கு. நீங்க உங்களுக்கு வேணும்னா உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் இதுல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து அந்த ஸ்கில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அனலைஸ் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் கீவேர்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணு, டெய்லர் தி ரெஸ்யூமேன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் டீட்டெயில் தான் இங்க கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து நான் என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா கிளாட் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிச்சு பார்த்துட்டு ஒரு ஸ்கில்ல வந்து கிரியேட் பண்ணிடும். ஒருவேளை ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கு பத்தல, நிறைய டேட்டா தேவை அப்படின்னா நம்ம கிட்ட கேட்கும். நம்ம வந்து அதுக்கு ஓகே இப்போ பார்த்தோம்னா ஓகே பர்ஃபெக்ட், ஐ கேன் சி எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட் நவ். கிளாரிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் அது கேட்டிருக்கு, அது வந்து நம்ம அப்டேட் பண்ணிடலாம். கேண்டிடேட் ப்ரொஃபைல் ஆர் இஸ் இட் ஃபிக்ஸ்ட் அஸ் ஃபார் நவ். இப்போதைக்கு இட்ஸ் ஃபிக்ஸ்ட் தான். வேணும்னா அப்புறமா நம்ம வந்து மாத்து அப்படின்னு சொல்லி திரும்ப ஸ்கில் போய் ஆல்டர் பண்ணிக்கலாம். JD will be pasted. Yes, only when Karthik asks you to create a resume. நாலாவது அவுட்புட் ஃபார்மேட் கேட்குது. அவுட்புட் ஃபார்மேட் வந்து டாக்ஸ்லேயே கொடுக்க சொல்லிடலாம். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் PDF டவுன்லோட் பண்ணிக்க. நானே வந்து அது சென்ட் யூ த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நான் JDயும் எடுத்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த JDயை போய் டக்குன்னு காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ண போறோம். ஓகே, முதல்ல வந்து அது ஸ்கில்லை டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கு. மீன்வேல் லெட் மீ டெல் யூ திஸ் MD ஃபைல். நீங்க போய் கூகுள்ல வந்து கிளாட் ஸ்கில்ஸ்ன்னு போட்டீங்கனாலே GitHubல வந்து ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய ஸ்கில்ஸ் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வரும். ஒரு UI UX ஸ்கில்ல இருந்து நானே ஹியூமனைசர்லாம் ஒரு ஸ்கில் போட்டு வச்சிருக்கேன். கிளாட் வந்து AI மாதிரி எழுதாம ஹியூமன் மாதிரி எழுதுறதுக்கு. அப்புறம் மார்க்கெட்டிங்க்குன்னு நிறைய தனி ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு லேர்ன் ஆர் ட்ரை இட் அவுட், நீங்க டைரக்டா போய் கூகுள்ல அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பா அதை ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. Perfect. Skill name Karthik, resume Taylor, takes a job description, analyzes it, find the most important skills and keywords. Karthik resume ஏத்த மாதிரி அதை வந்து மாத்திட்டு ATS keywordsலாம் போட்டுட்டு clean doc file கொடுத்துரும். Okay, sounds good to me. I'll just say approved. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்கில் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்ஸ் அந்த ஸ்கில் கிரியேட் பண்ண உடனே நம்ம ஒரு JDயை கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஸ்கில் கிரியேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு திரும்ப வந்து இப்போ இந்த கார்த்திக்ன்ற பர்சன் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ரெசுமே கிரியேட் பண்ணணும்னா 1 செகண்ட் என்ன கேட்கலாம் திரும்ப. ஓகே, JD கொடுத்துருவோம். யூ கேன் யூஸ் திஸ் JD. ஓகே, இப்போ நான் JD கொடுத்துட்டேன். இப்போ அதை என்ன பண்ணணும்னா கார்த்திக் ரெசுமே டெய்லர் அப்படிங்கிற அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு இந்த ரெசுமே வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ஒவ்வொரு டைம் நீங்க திரும்ப திரும்ப புது ரெசுமே ஜென்ரேட் பண்றப்ப நீங்க டைரக்டா வந்து எல்லா டீடைல்ஸும் கொடுக்காம சும்மா இந்த மாதிரி கார்த்திக் ரெசுமே ஜென்ரேட் பண்ணுன்னு சொன்னாலே போதும், அந்த ஸ்கில் ட்ரிகர் ஆகி இந்த ஹோல் ரெசுமேவே உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ வந்து அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ரெசுமே கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்போதைக்கு இதுதான் வந்து இது கிரியேட் பண்ணியிருக்கிற ரெசுமே ஓரளவுக்கு டீசெண்டா நீட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டை தான் வேணும் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா கேன் டைரக்ட்லி லைக் அந்த ஃபார்மேட்டை நீங்க அப்லோட் பண்ணி இந்த ஃபார்மேட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு இதுல இருக்கிற மாதிரியே ஜென்ரேட் பண்ணணும்னு கூட நீங்க சொல்லலாம். இப்போதைக்கு திஸ் லுக்ஸ் ஃபைன் டு மீ. இந்த கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் வேணும்னா ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, இது நீங்க டைரக்டா வந்து டிரைவ்லயே கூட ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ டேரக்டா என் டிரைவ்லேயே ஓப்பன் ஆச்சு. டிரைவ்ல ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். நான் இப்போ ஏதாச்சும் குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் ஆட் பண்ணணும், போல்ட் பண்ணணும், இல்லை வந்து கலர் மாற்றணும், அதெல்லாம் வந்து நான் டக்குன்னு பண்ணுறதுனால இதில் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து இந்த ஸ்கில் யூஸ் பண்ணாம சில ஏடிஎஸ் ரெசுமே வந்து ஜென்ரேட் பண்ணி பார்த்தேன் நேற்று. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெசுமே வந்து அது இப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் அது ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்த ரெசுமே டெம்ப்ளேட். அண்ட் இது வந்து அது ரெண்டாவது பண்ணி கொடுத்த ரெசுமே டெம்ப்ளேட்டே அது கிரியேட் பண்ணல. அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய கேள்விகள் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரே இது வரலன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஐ மீன் உடனே அவுட்புட் வரலன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ பேசிக்லி ஐ ஹவ் given the சேம் ப்ராம்ப்ட்ஸ். பட் ஒரு இதுல வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கேட்குது, இன்னொரு சாட்ல எனக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கேட்கல. பட் இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு வந்து இந்த கிளாட் ஸ்கில்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்றப்போ வராது. நான் டைரக்டா வந்து கார்த்தி ரெசுமே இப்போ கிரியேட் பண்ண அப்படின்னு சொன்னா அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம ஒன்று பண்ணலாம். நம்ம இன்னும் அந்த ஸ்கில்ல வந்து ஆட் பண்ணல. ஓகேவா? ஸோ போயிட்டு கிவ் மீ த ஸ்கில் ஃபைல் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். கிவ் மீ த ஸ்கில் ஃபைல் அப்படின்னு நம்ம இப்போ கேட்டோம்னா அது ஆல்ரெடி அந்த ஸ்கில்ல ரெடி பண்ணி வச்சிருக்கு இல்லையா, அதோட ஃபைலை வந்து கொடுக்கும். நம்ம அதை டைரெக்டா வந்து சேவ் ஸ்கில் கொடுத்துட்டோம்னா அது ஸ்கில் கிரியேட்டர்ல சேவ் ஆயிரும். இதுக்கு பேர் கார்த்திக் ரெசுமே. இல்லை நீங்க வேணும்னா ஸ்கில் பேரை மாத்திக்கலாம், இல்லை ஆல்டர் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம கிளாட் ஸ்கில்ஸ் எப்படி யூஸ் பண்ணி ப்ராப்பராக ஒரு விஷயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா கனெக்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே கிளாட் விண்டோக்குள்ளேயே நடந்துருச்சு கரெக்டாக. ஆனால் நான் வந்து அந்த ரெசுமேவை கிளாட்ல இருந்து கூகுள் டிரைவ்ல ஓப்பன் பண்ணேன். அப்போ வந்து என்ன நடக்குதுங்கன்னா கிளாட் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஆப்போட கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ கூகுள் டிரைவ் வந்து இந்த மாதிரி கூகுள் டிரைவ், கேன்வா, ஜிமெயில்னு கிளாட் எக்ஸ்டர்னலாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஆப்ஸை தான் நம்ம வந்து கனெக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கிளாட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கனெக்டர்ஸ் ஆல்ரெடி இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நோஷன் இருக்கு, ஜிமெயில் இருக்கு, கேலண்டர், டிரைவ்ன்ட்டு நம்ம ஆல்ரெடி டிரைவ் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு இது ஈஸியா என்ன பண்ணலாம்னா நான் கேன்வாவும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கேன்வா சும்மா இங்க இந்த பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆத்தென்டிகேட்னு கொடுத்தாலே கனெக்ட் ஆயிரும். சொல்ற ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நான் கேன்வா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதோட யூஸ் கேஸ் சிம்பிளா நான் உங்களுக்கு எப்படி காட்ட போறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அது ஒரு குட்டியா ஒரு பிபிடி ஜென்ரேட் பண்ண சொல்லிட்டு அதை கேன்வால டைரெக்டா ஓப்பன் பண்ண சொல்லிடலாம் கிளாட. இப்போ இந்த எந்த மாதிரி சமயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டிசைன் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ குட்டியா உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க திரும்ப திரும்ப ப்ராம்ப்ட் கொடுத்து மாத்தணும்னா நிறைய டைம் ஆகும், டோக்கன்ஸும் வேஸ்ட் ஆகும். பட் நீங்க கேன்வால கனெக்ட் பண்ணி கேன்வாலே ஓப்பன் பண்ணி குட்டி சேஞ்சஸ், கலர் மாத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த சேம் டைம் டோக்கன்ஸும் நிறைய செலவாகாது. உங்க ஹோல் ப்ராசஸ் ரொம்ப எஃபிஷியண்டா அது மாத்திடும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன சும்மா ஒரு பிபிடி கிரியேட் பண்ண சொல்லலாமா? கிரியேட் a 4 slide பிபிடி about என்ன சொல்லலாம்? about useful AI tools and open it in Canva. ஓகே, இப்போ வந்து அந்த பிபிடி கிரியேட் பண்ணோம். ஓகே, இது என்கிட்ட இது கேட்குது டைப்ஸ் ஆஃப் AI tools, generate design. அண்ட் இது எல்லாமே நான் ஃப்ரீ பிளான்ல தான் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். இது எல்லாமே பண்றதுக்கு உங்களுக்கு ப்ரோ பிளான் வேணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஓகே, நம்ம கிளாட் வந்து இப்போ கேன்வால கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் கேன்வால இது இன்டிகிரேட் ஆயிருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ கேன்வால வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். என் ப்ரெசன்டேஷன் இஸ் ரெடி. லெட் மீ ஓப்பன் இட். நான் ஃபர்ஸ்ட் ஒன்னே ஓப்பன் பண்றேன். ஓப்பன் இன் கேன்வான்னு இப்போ நான் கொடுத்தேன்னா இது கேன்வால இப்போ டைரக்டா அதை ஓப்பன் பண்ணிடும். ஓகே, இது ஓப்பன் பண்ணிருச்சு. என் அக்கௌண்ட்ல ஓப்பன் பண்ணிருக்கு. இப்போ நான் போய் இதுக்கு என்ன சேஞ்சஸ் வேணா பண்ணிக்கலாம். கலர் மாத்திக்கலாம், ஃபாண்ட் மாத்திக்கலாம், போல்ட் ஆகிக்கலாம். It's all up to me. So this would be like really handy if you're doing some presentations or whatsoever. So கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டு சப்மிட் அப் திஸ் ஹோல் வீடியோ, ஸ்கில்ஸ் கனெக்டர்ஸ் ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்கில்ஸுங்கிறது பேசிக்லி என்னன்னா நீங்க ஒரு டைம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவீங்க ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பண்றதுக்கு கிளாட் கிட்ட. அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஞாபகம் வச்சுட்டு எப்போல்லாம் அந்த கிளாட் ஸ்கில்ஸ் ட்ரிகர் ஆகுதோ அப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு அவுட்புட் தரும். நீங்க திரும்ப திரும்ப உங்களை ரிப்பீட் பண்ணி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து கனெக்டர்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து எப்போல்லாம் கிளாடோட இன்டர்ஃபேஸை விட்டு இன்னொரு ஆப் கூட கம்யூனிகேட் பண்ணுமோ அப்பெல்லாம் வந்து நமக்கு ஹேண்டியா வரும். நம்ம எந்த ஆப் வேணா கிளாட் கூட கனெக்ட் பண்ணிட்டு டைரெக்டா கிளாடோட அவுட்புட் அந்த ஆப்புக்கு அனுப்புறதா இருக்கும். இல்லை அந்த ஆப்ல இருந்து கிளாட் கிட்ட டைரெக்டா ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்றது மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் பேசிக்ஸ் ஆஃப் கிளாட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். நீங்க வேற என்ன மாதிரி வீடியோஸ்லாம் கிளாட் பத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர்கிட்ட ப்ரோ இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க ப்ரோ யூஸ் பண்ணீங்கன்னா கோவர்க் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க உங்களோட ஃபைல்ஸ்லாம் கஜகஜன்னு டெஸ்க்டாப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கோவர்க்கை யூஸ் பண்ணி
உங்களோட ஹியூமன் இன்ட்ராக்ஷனே இல்லாம ஆக்சுவலா அந்த ஃபைல்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ண சொல்லலாம். இது வந்து எவ்வளவு பெரிய ஹெல்ப்பா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் கோவர்க்கோட யூஸ் கேசஸ் அண்ட் கோவர்க் எப்படி யூஸ் பண்ணணும்னு கவர் பண்ணணும்னா நீங்க வந்து கிளாட் ப்ரோ வச்சிருக்கணும். ஒருவேளை நீங்க கிளாட் ப்ரோ வச்சிருந்து அந்த டுட்டோரியலும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டீங்கன்னா நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோட முடிவுக்கு நம்ம வெற்றிகரமா வந்துட்டோம். உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா இல்லையான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரெஸ்யூமே ஸ்கில்லை யூஸ் பண்ணி பாருங்க. பை.